A to Z. First group mic இருக்கு. சவுண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஜிப்ல இருக்கு. உள்ள மைக் இருக்கு. வேலை போடா. அவ்வளவு இருக்கு. பின்னாடி பொருள் இருக்கிற மாதிரி
அது அவர் தான். இங்க வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 2026 இந்த ரம்ஜான் திருநாளில் வந்து இன்றைக்கி நாங்கள் 30 நாட்கள் நோன்பு இருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை வந்து ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருக்கிறது. இந்த 30 நாளும் இறைவனை நினைத்து நோன்பு வச்சு பசின்னா என்னான்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த நோன்பு வச்சுருக்காங்க. இந்த நோன்பு நாளில் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்றது இஸ்லாத்தில் வந்து தர்மம் பண்ணுறது வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளால் முடிந்தது நாளில் ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கு பண்ணோம். நான் இதோட 15வது வருஷமாக நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யணுன்றது இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதை நான் செஞ்சிட்ருக்கேன். நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இது தொடரும். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான இல்லை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இல்லை இது நான் அது திமுகாண்டி எதுவுமே இருக்காது. பட் இது வந்து ரம்ஜான் மாதத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் செய்வாங்க தான். வசதி வாய்ப்பு படுத்தவங்க செய்வாங்க. இந்த சமயத்தில் தேர்தலை கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து எங்களை வந்து தடுக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். பட் இருந்தாலும் நிச்சயமாக எங்களுடைய கடமைகள் நாங்கள் செய்வோம். இது வந்து தேர்தலுக்காக செய்ய வேண்டியது கிடையாது. தேர்தல் வந்தாலும் வரலனாலும் இந்த மாதத்தில் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். சார், இந்த தாவேகா ஆதவர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாக்கி, அதாவது திமுக வந்து மிரட்டியதுனால அவர் வந்து அரசியல் வரலைங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் மன தைரியம் இல்லாதனால தான் வரலைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அவரும் உங்களுடைய பாஜக படத்துல தான் உங்கள் சமூகத்திலையும் நடித்திருக்காரு. சார், ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்களில் வந்து நிறைய வாட்டி தைரியமாக பேசியிருக்காரு. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்ஷா படத்தில் அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான். அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா அவர் பேச்சு வேணால் மற்றவங்களை வந்து வைரல் பண்ணுறதுக்காக பேசலாமே தவிர சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து யாருமே வந்து அடக்க முடியாது. ஏன்னா ஒரு கலைஞனை வந்து யாராலுமே அடக்க முடியாது சார். ஒரு கலைஞனை போய் திமுக போய் மிரட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறத வைரல் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு தவிர, ஏன்னா இதை பேசக்கூடிய தகுதியுடைய ஆட்கள் யாரோ அவங்க தான் பேசணும். சும்மா தான் வைரல் ஆகணும்னு சொல்லி ஆதரவு பேசுறதுலாம் தவறான விஷயம். தேர்தல் நேரத்தில் இப்போ எப்படி இருக்கு? இல்லை, தேர்தலை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ரமலான் மாதத்தை வந்து இப்போது நோன்பு இன்னும் 3 நாளில் முடிய போகுது ரமலான் மாதம். அதுக்கு உண்டான நாங்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னா தமிழக முதல்வர் மட்டும்தான். நிச்சயமாக மீண்டும் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். படம் அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? நான் இப்போ அடுத்து வேலுநாச்சியார் பண்ணிகிட்ருக்கேன். வேலுநாச்சியார் வந்து ரம்ஜான் முடிஞ்சோன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது அப்டேட் வந்தோன்னு சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கும் அடக்குமுறை இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ தாவேகா அந்த விஜய் அவருடைய ஜனநாயகம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு மறுவாய்வு போகுது. நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லுவீங்க? சார், இது வந்து எல்லாம் சும்மா சார். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சென்சாரில் வந்து அவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து தான் ஆல்ரெடி அது சென்சார் ஆயிருக்கு. இவங்களா தான் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இது எல்லாமே ஒரு ட்ராமான்னு சொல்லி சினிமாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். சினிமாவில் இல்லாத மக்கள் தான் வந்து இதை தப்பாக நினச்சிருக்காங்க தவிர சினிமாவில் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே ட்ராமான்னு தெரியும். தினசரி திராவிட தலைவர் இவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஷூட் போட்டுட்டு நடிக்கிறாருங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு தெரிவிக்கிற மாதிரி சார். முதலமைச்சருக்கு இன்னைக்கு அவருடைய ஏஜ் என்ன பாருங்க. இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் ஓடிட்டு இருக்காரு. யாராலுமே அவரை ஃபாலோ பண்ண முடியல. அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு நிகழ்ச்சியும் முதலமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு கூட 4 ஃபங்க்ஷன் கலந்துட்டு இருக்காரு. சின்னவர் வந்து இன்னைக்கு இஃப்தாரில் கலந்துட்டு இருக்காரு. அது மாதிரி திமுக அரசாங்கம் வந்து இப்படி போகிறதுக்குள்ள எத்தனை சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. நிச்சயமா குறை சொல்லணும்னா யாரை வேணா குறை சொல்லுங்க சார். ஒரு 41 உயிர் போயிருக்கு. அதுக்காக சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறது வந்து எந்த விதத்தில் மக்கள் அந்த மனநிலையை ஏற்றுக்கிட்டு? இல்லை, ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பரவாயில்ல. அவர் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து மேலே ஏறி டாப்பில் ஏறி வராருன்னா சிபிஐ ஆஃபீஸில் என்கொயரி போனவன் வெளில வருவான், எப்படி வருவான்? சந்தோஷமாக வருவான். அவர் டாப்பில் ஏறி வரான்னா இருந்து அவருடைய நாடகங்களான்னு தெரியும். பட் இதுக்கெல்லாம் தேர்தல் வந்து முடிவு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக
2026 எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? 2026 எலெக்ஷன் நிச்சயமாக திமுக மாபெரும் வெற்றியை பெறும். மீண்டும் முதல்வர் ஆவார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ கூட விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தான் வருவேன், எம்ஜிஆர் மாதிரி தான் வருவேங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கு. சார், எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் மட்டும்தான் சார். எம்ஜிஆர் மாதிரி யாராலுமே வர முடியாது. எம்ஜிஆர் மாதிரி யாராலும் வர முடியாது. நன்றி, வணக்கம். ரம்ஜான்